ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இதுவே முதல் முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாக்கோ புட்டிங் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கூடவே 1/2 கப் சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்தது நான் சாக்லேட் எசன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பால் காஞ்சிட்ருக்க அதே டைமில் நம்ம ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கோம். அதை கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ண மாதிரியே கஸ்டர்ட் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். எடுத்து பால் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பால் நல்லா கொதித்து இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கொக்கோ பவுடர் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா பாலில், அதை நம்ம விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலக்கணும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பாலில், அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. கட்டியே வரவே கூடாது. கட்டி இல்லாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் திக்காகி வரும். அதோடு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகி வந்துருச்சு. நான் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ புட்டிங் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். டெக்கரேஷனுக்காக நடுவில் ஒரு முந்திரி பருப்பு வைக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அந்த மிக்சர், அடுப்புலேருந்து இறக்கணும் இல்லையா, அது சூடு ஆறணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படியே இது மேலே விட வேண்டியது தான். நான் டெக்கரேஷனுக்காக நட்ஸ் யூஸ் பண்ணுறேன் நடுவில். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளைனாக கூட நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இதுக்கு மேலே அடுத்த லேயர் நம்ம பண்ண போகிறோம். நல்லா ஃபுல்லாக பரவுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சூடு குறையிட்டோம். சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சூப்பரான சாக்லேட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.